கவிஞர் ராஜசுப்ரியன் பேசுகிறேன். தமிழ் சினிமாவின் மானசீகமான சிநேகனாக நான் கிட்டத்தட்ட 80ஆம் ஆண்டிலிருந்து இந்த சினிமாவில் சாதிக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய பயணத்தை ஒரு சாதனை பயணமாக, அதாவது சோதனை மிகுந்த காலகட்டங்களில் கூட 80ஆம் ஆண்டிலிருந்து என்னுடைய பயணம் சாதனை நோக்கிய பயணமாக, அதை மட்டுமே ஞாபகம் வச்சுட்டு சோதனைகளை வென்றெடுத்து அந்த சாதனையை நோக்கிய நிகழ்வாக என்னுடைய பயணம் தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய பயணங்களில் 80லேருந்து அதுக்கான தெளிவாக நிறைய போராட்டங்கள், அதுக்கு இடையில் நம்ம திரைப்படமும் பண்ணியிருக்கோம். 2013 நான் சொந்தமாக திரைக்கதை, வசனம், இயக்கம் இதெல்லாம் எழுதி இணை இசையும் பண்ணி நேசம் நெசப்படுதே அப்படிங்கிற ஒரு படம் நானே செல்வா திரைப்படங்கிற பேரில் வெளியிட்டேன். 40 தேட்டர்களை போட்டிருக்கேன். அந்த படம் கிட்டத்தட்ட 14 நாட்கள் எல்லா இடத்துலையும் ஓடியது. அந்த திரைப்படத்தால் எனக்கு பெரிய லாபம் இல்லாட்டாலும் சிறிய லாபத்தோடு நம்ம வெளியானோம். அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி அது எனக்கு கொடுத்தது. அதற்கு அப்புறமும் அந்த சினிமா முயற்சியை தொடர்ந்துகிட்டு இருக்கோம். இதுக்கு இடையில் என்னுடைய நோக்கம் என்னென்னா, பாடல் எழுதணும் அப்படின்ட்டு தான் நம்ம சென்னையை நோக்கி பயணம் பண்ணோம். திருச்சி மாவட்டம் மணப்பாறையிலிருந்து கிட்டத்தட்ட 80ஆம் ஆண்டு துவக்கத்தில் சென்னையை நோக்கிய பயணம் நான் சினிமாவுக்காக பாடல் எழுத வேண்டும் என்பதற்காக. அதன் பிறகு சுரதா அவர்கள் தலைமையில், கவிஞர் வாலி அவர்கள் தலைமையில் நிறைய கவியரங்குகள் நான் பாடியிருக்கேன். சில நேரங்கள் எம்ஜிஆர் நகரில் நான் தங்கியிருந்தேன். அப்போ அந்த காலங்களில் தமிழ் எனக்கு சோறு போட்டது. அது எப்படின்னு கேட்டால், கவியரங்களுக்கு போகும்போது 30 ரூபா எனக்கு பணம் கொடுப்பாங்க. அப்போ அது அந்த 30 ரூபாயில் சில நேரங்களில் அந்த மாதிரி வாய்ப்புகளாக கிடைக்கும். அதை பயன்படுத்தி கொண்டு பாரதிராஜா சாருடைய எல்லையம்மன் காலனியில் அப்போ அவருடைய ஆஃபீஸு, அப்போ காதலோவியம் பண்ணுறதுக்கு முன்னால் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அங்கேலாம் நாங்கள் பயணிச்சிருக்கோம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சினிமாவுக்காக ஒரு கூட்டம் நடந்தே போயிட்டுருக்கோம். அப்போல்லாம் பஸ் ஏற மாட்டோம், ஏன்னா எங்களுக்கு அதிகமாக பணம்லாம் இருக்காது. அதுக்காக இங்கேருந்து ஆரம்பிச்சுன்னா பல்லூர் வட்டம் பாக்கியராஜ் அப்படியே போய் லேகேரியிலேருந்து அப்படியே திரும்பி நாங்கள் அப்படியே தொடங்குறோம். அப்போ எங்களுடைய அணியில் இருந்தவர் நடிகர் சந்திரசேகர். அன்றைய காலகட்டங்களில் அவரும் இளையமன் காலங்கள் நின்ற காலங்கள் அது. அவர் உங்களுக்கு தெரியும், மிகுந்த உயரங்கள்லாம் பார்த்தாங்க. அந்த மாதிரி நிறைய பேர். இப்படி தான் அன்றைய சினிமாவோட வளம் சீரான நிலை இன்றைக்கு தொட்டு ஒரு நிலைக்கு இன்னும் இந்த சமூகத்தில் நான் ஒரு கவிஞர் என்பதால் நம்முடைய இன்றைய அரசியலமைப்பு கட்டமைப்பு இந்த கலைத்துறை மூலமாக நிறைய விஷயங்களை நம்ம கொண்டு வருங்கிற நோக்கம். இதுக்கிடையில் இந்த சித்தா விஷயங்கள், ஏன்னா நம்முடைய அதாவது உலகத்து எனக்கு தெரிந்த வரைக்கும் தமிழ் ஆர்வலர் என்பதற்காக நான் பேசலை. தமிழனை மீறிய அறிவாளி உலகில் எங்குமே இல்லை. நம்முடைய முன்னோர்கள் முட்டாளர்கள் இல்லை. முன்னோர்கள், அதுவும் சித்தர்கள் சொல்லாத விஷயம். சித்தர்கள் தான் விஞ்ஞானமே. விஞ்ஞானத்தை மீறிய மெய்ஞானம் என்றால் அது நம்முடைய தமிழ் சித்தர்கள். இந்த தமிழ் சித்தர்கள் சொல்லாத விஷயங்களே கிடையாது. அதுக்காக அதை ஊண்டெடுத்து இந்த இடைப்பட்ட காலங்களில் நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். தமிழ் சித்தர்களை பயிற்சிருக்கேன். அதில் பார்க்கும்போது போகன்கிற நம்முடைய சித்தர் சொல்லியிருக்கார். அதில் தான் நம்ம நிறைய அது சர்டிஃபிகேட்லாம் வாங்கி அந்த தான் நம்முடைய இதில் சித்தா தெரிஞ்சுக்கணும். சித்தர்கள் கூட சொல்கிறாங்க அப்படின்னா உடல்நலத்துக்கான விஷயங்களை நம்முடைய சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் சித்தாவுக்குள்ளேயும் நம்ம போகணும். அப்படி போகும்போது இந்த தமிழ் மீது உள்ள பற்று தான் தமிழில் இல்லாத விஷயங்களே உலகத்தில் இல்லைன்னு சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. அந்த மாதிரிலாம் நம்ம பயணித்தோம். இதுக்கு இடையில் இந்த சினிமாங்கிற ஒரு விஷயம் எதுக்காக அப்படின்னா, இந்த தமிழினுடைய தனிப்பெரும்பான்மை, அதாவது தமிழினுடைய தனிப்பெரும் ஒரு மதிப்பை, தனிப்பெரும் ஆற்றலை, தமிழினுடைய தனிப்பெரும் தகுதியை இந்த சினிமாவுக்குள்ள வேறு விதமாக வேறு முகமாக பதிவுக்கு கொண்டாடணுங்கிற ஒரு நோக்கம். முக்கியமாக என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த சித்தர்களுடைய முக்கியமான நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் தமிழ் கலாச்சாரம் அறிந்து கொண்டு நான் குற்றம் காட்டுறேன். காரணம் என்னன்னு கேட்டால், உலகத்திற்கே வழிகாட்டியவன் தமிழ், அதில் மாற்று கருத்துக்கள். நெறிகாட்டியவன் அவன் தான். நெறியும் வழியும் காட்டிய முக்கியமான ஒரு மொழி இனத்தை சேர்ந்தவன் யாருன்னா நம்ம தமிழன் தான்.
கலந்தோண்டி மண் தோன்ற காலத்தை முன்தோண்டி தமிழ்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லிட்டு மட்டும் கலந்து போயிடக்கூடாது. அதற்குள்ள நின்று செயலாக்கம் பண்ணால் நாமும் தமிழனாக இருக்கலாம். இப்போ திருக்குறள்னு எடுத்துக்கலாம். இப்போ திருக்குறளில் பேசப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய. ஆனால் முப்பாடு எழுதிய வள்ளுவ பெருந்தகை பாண்டியன் அவையில் அந்த திருக்குறள் வந்து சரியில்லை, நீ வந்து இது செய்வதே கிடையாது அப்படின்னு சொல்லி திரும்ப அமைச்சிட்டாங்க. அன்றைக்கு ஒரு பெண்பாட் புலவி, நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு பெண்பாட் புலவி நம்ம அவையார் திருவள்ளுவரை கூட்டி போய் அந்த அவையில் பாண்டிய மன்னியிடம் அணுவை குறைத்து இவளை கடலையை புகட்டி குறுக தெரித்த குரல் மண்ணா இது அப்படின்னு அவ சொல்லி அந்த திருக்குறளை உலகறிய வைத்தவள் அவை பாட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா மொழிபெயர்த்த கவிஞர் கம்பனுக்கு பெரிய பெரிய மணிமண்டபங்கள்லாம் இருக்கு. இந்த முகம் பார்த்தா வள்ளுவ பெருந்தகைக்கு ஒரு பெரிய அரண் போல பெரிய அரண்மனைகள்லாம் அமைச்சிருக்காங்க. அவருடைய புகழ் பாடப்பட்டிருக்கு. நிறைய இடங்கள் நம்ம பார்க்குறோம். ஆனால் இதுவரை ஔவையாருக்கு எந்த இது இது வந்து ஒரு கவிஞனாக என்னுடைய மிகப்பெரிய தாகம். ஏன்னா திருவள்ளுவனையே இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறார் அவை. வரலாற்று சான்று இருக்கு. அது 1.25 அடியில் திருவள்ளுவன் வந்து உலகத்தளம் தான் சொல்லுவாங்க. காரணம்னா அவருடைய செயல்புறா 1.25 அடி. ஆனால் நம்முடைய அவை 1 அடியில் நடந்தார். பாஜ்வெடிலாம் நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா 1 அடி தான். அப்போ 1 அடியில் உலகத்தை அளந்தவர். அது மட்டும் இல்லை, செய்யுள் நிறைய அடி இருக்காங்க. அதை சும்மா சிம்பிளாக சொல்லப்போனால் இன்றைய காலத்துக்கு ஏற்ற செய்யுள் அவர் கொடுத்துருக்கார். சொல்லப்படாத விஷயம், அவை சொல்லாத விஷயங்களே கிடையாது. பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடுகட்ட மனிதரை கேளுங்கள், கூடு விட்டுங்க ஆவிதான் போயின பின்பு யார் அணிவிப்பார் பாவிகள் அந்த பண்ணு சொல்லி வாழ்வியல் தத்துவத்தை அன்றைய இது மாதிரி நிறையா விவசாயத்தை பற்றி அவர் சொல்லியிருக்கார். இப்படிப்பட்ட அந்த அவைக்கு ஒரு விழா எடுக்கிறதோ அல்லது அவைக்கான மணிமண்டபம் அமைக்கிறதோ அதற்காக இந்த தமிழக அரசோ இதுவரைக்கும் இருந்தவர்களோ இதுவரைக்கும் இருந்தவங்க யாரும் அந்த மாதிரி செய்யலை. அப்போ நுட்பமாக நாம் ஆராய்ந்தால் தொல்காப்பிய காலத்துக்கு பிறகு எல்லா அதாவது 3 அதாவது சோழ நாடு, பாண்டிய நாடு, சேர நாடு, இந்த 3 நாடுகளுக்குமே உலா வந்து அன்றைய காலத்தில் தமிழை பரப்பிய பெரும் மூதாட்டி அவை. அந்த அவையின் பேரில் கண்டிப்பாக அவன் சொல்ல அவருடைய புத்தகங்களை அரங்கேறணும், மக்கள் பெரிய லெவலில் போகணும் அப்படிங்கிறது நம்முடைய நோக்கம். இந்த மாதிரிப்பட்ட ஒரு பெரிய தாக்கத்தோட இந்த கவிஞன் என்னுடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கேன். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு அற்புதமான விஷயம், ஒருவனுக்கு உறுதி அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு. அதே மாதிரி நிறைய பேசலாம். அறம் அப்படிங்கிற விஷயத்துல பார்த்தீங்கன்னா இந்த அறம்ங்கிற வார்த்தையை அழகா போட்டு அறத்தை பற்றிய தகவலை நம்ம தமிழ் தான், வேற எந்த மொழியிலும் நீங்க பார்க்க முடியாது. ஒரு மனித இயல், ஒரு மனிதன் எப்படி வாழணும் அப்படிங்கிற விஷயத்தை பூரா நம்ம தமிழ் தான் சொல்லி தருவோம். ஒரு அற்புதமான இந்த ஆயக்கலை 64 சொல்லி மனித வாழ்வியலை பற்றிய மேம்படுத்தக்கூடிய விஷயங்களையும் சொல்லி தந்த நம்முடைய இந்த தமிழ் கலாச்சாரம், நம்முடைய தமிழ் இளைஞர்கள் இன்னும் சொல்ல போனால் வைக்க கிடையாதுன்னா இன்றைய நம்முடைய தமிழ் இளைஞர்களுக்கு தமிழ் தெரியவில்லை என்பதும். நிறைய இடத்துல ஆங்கிலம் தெரிந்த அளவுக்கு தமிழ் தெரியல. இன்னும் சொல்ல போனால் தமிழ் இளைஞர்களுக்கு தமிழ் எழுத வரல. இப்போ அந்த நிலைமைக்கு போய்விட்டது. இது மிகப்பெரிய அபாயத்தின் அறிகுறியாக நான் சாடுறேன். கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி, அது தமிழகத்துடைய தன்மையை சொல்கிறேன், வேற மாநிலத்தில் கூட நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் தமிழ் நம்முடைய தமிழ் சமூகத்தை சேர்ந்த தமிழ் இளைஞர்கள் அந்த நிலைக்கு ஆளாயிட்டாங்க. இப்போ ஏன்னா எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு முதல்ல இங்கேருந்து நான் குற்றம் சாட்டுறேன். கல்வி என்பது வந்து அறம் சம்பந்தப்பட்டதாக இருக்கணும், அந்த நாட்டுடைய மொழி சம்பந்தப்பட்டதாக இருக்கணும். அந்த மாதிரி இல்லை. இப்போ என்னன்னு கேட்டால், இதை படித்தா இவ்வளோ சம்பாதிக்கலாம், இதை படித்தா இவ்வளோ சம்பளம் கிடைக்கும், இந்த நோக்கத்தை தவிர எந்த நோக்கமும் இவர்களுக்கு இல்லை. ஒன்று. ரெண்டாவது, அவங்க பயிற்றுவிக்கக்கூடிய அந்த கல்வி சமூகவியலையோ வாழ்வியலையோ சொல்லித்தரதா அப்படின்னா அதுவும் இல்லை. இப்போ ஒன்று வேணாம், இப்போ படிக்கிற மாணவர்கள் கணக்கு பாடம் போடுறாங்க. அந்த கணக்கு நம்ம படிச்சுட்டு வரால மேக்ஸ்ன்னு ஒன்று வச்சுருக்காங்கல்ல, நான் கேட்குறேன், இந்த மேக்ஸ் வந்து வாழ்வியலில் எங்கே நமக்கு இடம் பெறும்? அன்றைக்கு படித்த 1, 1, 2 இந்த அந்த வாய்ப்பாடு இன்றைக்கு எங்கே போய் ஜாமான் வாங்கினாலும் நம்ம எதோ பொருள் வாங்கினாலும் அந்த கணக்கு வாழ்வியலோட சேர்ந்துடும். இந்த மற்ற அந்த என்னென்னமோ சொல்கிறீங்களா அந்த கணக்குகள் வாழ்வியலில் எங்கேயாவது அழகாட்டுதான். வாழ்வியலுக்கு ஒவ்வாத ஒரு கல்வி எதுக்குன்னு நான் கேட்குறேன். சிந்திச்சு பாருங்க கொஞ்சம். இவன் ஏதாவது படிக்கிறதுக்கும் செயலாக்கத்துக்கும் சம்பந்தம் தான் இருக்கா? முதல்ல எப்படி வாழணும்னு ஒரு கல்வி சொல்லி தரணும், அதுவே சொல்லி தருது. அப்போ மற்ற வரக்கூடிய சமூகம் எப்படி இருக்கும்?
இன்றைக்கு அதாவது தன்னடக்கமோ மாதா பிதா குரு தெய்வங்கிற ஒரு விஷயம், அதாவது இன்றைக்கு எல்லாரும் மரியாதை இல்லை, அது இல்லை, இது இல்லை, நாடு கெட்டு போச்சுன்னு தான் பேசிட்டு இருக்கேன். அடிப்படை என்ன, எங்க கெட்டு போச்சு, எதை எப்ப சொல்லணும், எங்க சொல்லி தரப்படணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆகவே சொல்லித்தர வேண்டிய கல்விக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் பாடத்திட்டங்களை மாற்ற வேண்டுங்கிறது என்னுடைய காரணம். என்ன அப்படின்னா, ஏங்க ஒரு மனிதனுடைய அடிப்படையை சொல்லித்தரக்கூடிய அறிவாற்றல் ஒரு கல்வி தரலைன்னா அடுத்த சமூகம் எப்படி வளரும்? இப்போ ஒன்றும் இல்லை, இந்த ஜெனரேஷனை விட்டுருங்க, அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு எப்படி இருக்கும்? ஒன்றும் இல்லை, என்னுடைய பாட்டி தலைவடிச்சா ஒரு பூண்டை எடுத்து தலைவிட்டு படுத்துருவா. மருத்துவச்சியாக அவர்கள் இருந்தார்கள். குழந்தை பிறந்துக்கலாம் சாதாரண விஷயம். ஒன்று வேணாம், ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால நம்மளாம் என்ன தண்ணி குடிச்சோம் சிந்திச்சு பாருங்க கொஞ்சம். இன்றைக்கு கிராமங்களே நான் பார்க்குறேன், இந்த பாட்டில் 20 ரூபாய்க்கு தண்ணி வாங்கி போய் அவனும் குடிச்சிட்டு இருக்கான். அப்ப அழகான கிணறு இருக்கு, அற்புதமான, நான் ஒரு அதாவது அதையும் சொல்லி ஆகணும், நான் ஒரு சித்த நிலையை பற்றி சுத்தமாக ஓரளவுக்கு முழுமையாக அறிஞ்சவன் நான். ஆக இந்த மாதிரி குடிநீர் கூட இன்றைக்கு காசாகப்பட்ட, அது பாருங்க, ஒன்று சின்ன விஷயம் சொல்றேன். இந்த குடிநீர் வந்து நீங்க வாங்குறீங்களா, இந்த 20 ரூபா கொடுத்து இந்த குடிநீரை 5 வருஷம் இல்லை 10 வருஷத்துக்கு நீங்க உங்க வீட்டில் இருந்தாலும் அப்படியே கெட்டே போகாது. அருமையான அப்ப நல்ல குடிநீர்னு சொல்றதால சாதாரண குடிநீரை எடுத்து வச்சீங்கன்னா 20 நாளையில புழு பண்ணிடும். இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும், நாம் சாப்பிடும் உணவில் உயிராற்றல் இருக்க வேண்டும். உயிராற்றலை தொலைச்சிடுறது எல்லாம் இதே மாதிரிதான். எல்லா பேக்கிங்லையுமே உயிராற்றல் ஒளிந்து விடும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு மருந்து கெடாம இருக்கிறதுக்கு மருந்து போறீங்க. என்ன கெடாம இருக்க? அப்ப இந்த கெடாம இருக்கிறத சாப்பிட்றோம், கெடாம இருக்கிறத சாப்பிட்றா மருந்து போட்டு சாப்பிட்றனால உங்களுடைய ஆயுளும் உங்களுடைய உயிர்வாதமும் கெட்டு விடுகிறது, உடலும் கெட்டு விடுகிறது. இதான் உண்மை. ஆக இங்கேயும் கொஞ்சம் சிந்திக்க வேண்டியிருக்கு. இயற்கையோட மனிதன் இயந்து வாழ்வது மட்டும்தான் சிறப்பு. அதுதான் அறிவு. அறிவு மழுங்கடிக்கப்படுகிறது. அது என்ன காரணங்கிறத நீங்க தான் புரிஞ்சுக்கணும். ஆக விழிப்புணர்வு வேணும். இந்த விஷயங்கள் எல்லாம் திரைப்படங்களை கொண்டு வரணுங்கிறாங்க. நோக்கம் தான் பாடல்கள் மூலமா. இப்ப நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான, நீங்க எந்த திரைப்படத்தில் இருந்தாலும் இன்னைக்கு பாட்டை நீங்க எங்கே கேட்டாலும் சரி, சமூகத்துடைய விழிப்புணர்ச்சியை தூண்டும் விதமாகவே இருக்கும் அவருடைய படப்பாடல்கள் எல்லாமே. இன்றைக்கு வரைக்கும் அவருடைய புகழை நாம வந்து இது பண்ண முடியாது. இன்றைக்கு இல்லை, என்றைக்குமே அவருடைய புகழ் இருந்து கொண்டு இருக்கும். நான் கூட ஒரு கவிதை சொல்லியிருப்பேன். மறைமலையும் மலை மறையும் காலம் வரை மண்ணாள உன்னரசு, அலை ஓயும் காலம் வரை நீதான இளவரசு, உன்னை போற்ற வார்த்தை இல்லை, உண்மை இது பொய்யும் இல்லை, இணையில்லா கலை மகனே, ஈடுனக்கு யார் இங்கே, அலை வீசும் கடல் கூட மொழி பேசும் நிலை வந்தால் உன் விழி பேசும் அரசியலின் விசித்திரத்தை தான் பேசும். கலைவாணரங்கத்தில் வாழை தலைமையில் நடந்த கவியரங்கத்தில் எம்ஜிஆர் நான் பாடுறது. இது மாதிரி நிறைய அதை கவியரங்குகள் தான் வாழ வச்சு ஒரு காலகட்டத்தில். எதுக்கு சொல்ல வரேன்னா, வெறும் தமிழார்வம் தமிழ் சொல்ல விட இந்த தமிழ் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துச்சோ அதை செயலாக்கத்துக்கு கொண்டு வரணுங்க நம்ம நோக்கம். இன்றைய காலகட்டங்களில் தமிழ் மருவி அழிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அபத்தமான நிலை உருவாகிட்டு இருக்கு. நம்முடைய தமிழ், அதாவது தமிழா தமிழை, நான் ஒரு படத்தில் என்னோட முதல் படத்தில் எழுதியிருக்கேன், தமிழா தமிழை பேசி தாயக மண்ணை நேசி. இந்த மாதிரி அந்த பல்லவி ஆரம்பிக்கும். எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, நம்முடைய செயல்பாடுகள்லாம் அதை நோக்கி இருக்கும். மொழி, அதாவது பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வாணினும் நனிச்சிறந்தன வேணும் நம்முடைய தமிழ் சொல்லுது. அப்ப பெற்ற தாய்க்கு நிகராகத்தான் நம்முடைய தாய்மொழியை நம்ம பார்க்கணுங்கிறது நம்முடைய நோக்கம். இப்ப விஷயத்துக்கு வந்துடுறேன். இப்ப இந்த மாதிரி ஒரு தமிழ் மேடு தமிழ் இனமான உணர்வும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிட்டு நான் போயிடுறேன். அதாவது என்னன்னா, ஒரு நல்ல தமிழன் அப்படின்னா அவன் சைவமா இருக்கணுங்கிறது என்னுடைய வாதம். இது வரைக்கும் தலைவர்கள் எந்த தலைவரும் சொல்லலை. ஒரு தொண்டனா இருந்தா, நான் புலர்களை தொண்டனா வச்சுக்கோம், ஒரு தொண்டனாக நான் இதை பதிவிடுறேன். ஏன்னா தலைவன் தான் அந்த நல்ல விஷயங்களை யாரும் சொல்லாமல, நான் ஒரு தொண்டனாக பதிவிடுறேன். என்ன பதிவிடுறேன்னா, தமிழ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு தமிழன் என்றால் அவன் சைவமா இருக்கணுங்கிறது என்னுடைய வாதம். எங்கே வேணாலும் நான் பேச தயாரா இருக்கேன். ஏன் அப்படின்னா, திருக்குறள்ல, ஏன்னா திருவள்ளுவனே நம்முடைய முப்பாட்டனாக இருக்கணும். எங்க பார்த்தாலும் இது பத்திரிகை எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். அப்ப திருக்குறள் என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய மரபின் வழி
மரபை தூக்கி நிறுத்தக்கூடிய நம்முடைய மொழி, அந்த மொழியாற்றல் உள்ள திருக்குறள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, திருவள்ளுவர் சொல்றாரு, தமிழன் சொல்றான். ஐயர்களோ ஐயங்கார்ஸோ குடிமிக்காரர்களோ சொல்லலை, சொன்னவன் நம்ம தமிழன். திருவள்ளுவர் சொல்றான் 10 பாடல், புலால் மறுத்தல் அப்படிங்கிற அதிகாரத்தில் 10 பாடல் இருக்கு. அதே மாதிரி இன்றைக்கு தமிழர்கள் தெய்வம் சொல்லக்கூடிய முருகன் கோயிலையோ சிவன் கோயிலையோ பலி கொடுக்கப்படுவதில்லை. இன்றைக்கு வரைக்குமே சிவன் கோயில பலி கொடுக்குறீங்களா? கிடையாது. முருகன் கோயில கிடையாது. தமிழன் சைவமாக இருந்திருக்கிறான், சைவம் தான் அவனுடைய அறநெறி அப்படிங்கிறது இதைவிட சார்ந்து வேற ஒன்றும் இல்லை. அப்படிங்கும் போது ஒரு மாதட்டி நான் தமிழன் அப்படின்னு சொன்னா அவன் சைவமா இருக்கணும். ஏன்னா தமிழனால மனித நேயத்தோடு இருப்பாங்க, சிறந்த அறிவாளி. அது என்ன எப்படிலாம் போகணும்னா அந்த தமிழ் நெறியே அப்படிதாங்க, மனிதநேயம் சார்ந்தது தாங்க. அப்படின்னா மனிதநேய மாண்புகளோட வாழ்றவன் தான் தமிழன். அப்ப தமிழன், நான் தமிழன். அப்ப தலைவன் எப்படி இருக்கணும்? புலால் மறுப்பு கொள்கையில ஆழமா அவன் இருக்கணும் இல்லையா? அலிசியர் தலைவனாக அவன் இருந்தா அவருடைய பணி திருக்குறளை ஒற்றியே வரணும். ஆக இப்படிப்பட்ட நல்லவர்கள் தான் நமக்கு தலைவனாக இருக்கணும். அதான் முறையும் கூட. சரி, அந்த விஷயத்துக்கு வந்துடுறேன். இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால நாம் அறங்கூறும் தமிழ்ல இருந்து இந்த தமிழ் மொழி நமக்கு சொல்லி தந்த விஷயங்கள் எல்லாம் மெல்ல மெல்ல இன்றைக்கு இருக்க வே ஆஃப் ஸ்டைல் இதுக்குள்ள போயிட்டு நம்ம என்ன செய்யணும்னா, நம்முடைய மொழி என்ன சொல்லி தந்துச்சோ இதையெல்லாம் நம்ம இளைஞர்களுக்கும் உலகளாவி கொண்டு போனால் எல்லாரும் எடுத்துட்டு தான் போறாங்க. இந்த சிறப்பை வெளியாகணுங்க நம்ம நோக்கம். சரி, இந்த விஷயத்துக்கு வந்துடுறேன். இப்போ உங்களுக்கு சொல்லப்படுற விஷயத்துல இருந்து சினிமா அப்படிங்கிற ஒரு அற்புதமான இந்த கருவியை பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் கண்டிப்பா அரசியல்ல பெரியாளா பயன்படுத்தல. உழைப்பு, நம்பிக்கை, அதே போல பிறரை ஏமாற்றுகின்ற மனநிலை இதெல்லாம் இருக்கக்கூடாது. நேர்மையாக, நேர்மை ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடுமாங்க வாழ்வியலுக்கு அவசியமான அந்த 3 வரிகள் ரொம்ப 3 பொருட்கள் மிக முக்கியமானது. இதையெல்லாம் மேம்படுத்தி இதை முன்னிறுத்தி அவருடைய படங்கள்லாம் வந்தது. அதன் பிறகு வந்தவர்கள்லாம் அந்த மாதிரி வந்திருக்கான்னு நமக்கு தெரியாது. இன்றைக்கு பசங்களுக்கு பிடிக்கிற இந்த விஷயமா கூட எடுத்துட்டா கூட இன்றைக்கு தகுந்தாற் போல நாம் நம்முடைய தமிழை வளைத்து கொண்டு போகணும். அவங்கள்ட்ட வாழ் எழுதுவார சமயோசிதமாக, அந்த காலத்துக்கும் வாழ் எழுதுனா இந்த காலத்துக்கு எழுதுவான்னு சொன்னாங்க. அந்த மாதிரி சமயோசிதமாக நிறைய விஷயங்கள் நம்ம கொண்டு போவோம். அதான் மிக மிக முக்கியம். ஆக சினிமாவோட எது எப்படின்னாலும் சரி, மனித இயலும் மனித மாண்பும் மனித நெறியும் வளர்க்கறதுக்கு கலைஞர்கள் அனைவருமே, கவிஞர்கள், கலைஞர்கள் இதுக்கு ஒற்றுமையா இருந்து அதை செயலாக்கம் பண்ணணுங்கிறது எனக்கு நோக்கம். எங்களுடைய திரைப்படம் இப்ப சீக்கிரமா ஒரு திரைப்படமும் நாங்கள் துவங்குறதா இருக்கோம். இது தமிழ் அறம் சார்ந்ததா இருக்கும். ஆனா அதே நேரத்தில் தமிழ்னா அவ்வை காலத்து சங்க தமிழை பாடிட்டு இருக்க மாட்டோம். இன்றைக்கு உள்ள நிலையில இன்றைக்கு மாணவர்களுடைய ஸ்டைல போயிட்டு தமிழினுடைய விஷயங்கள்லாம் உள்ள இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிறப்பான படம் ஒன்று நம்ம சீக்கிரமா தயாரிக்கிறதாகவும், அதுல இன்றைக்கு நீங்க பார்த்த முகம் தெரிந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய நடிகர்கள் அதில் நடிக்க போறாங்க. அதில் மாற்றுக்கிறது இல்லை, புதியவர் கிடையாது. சினிமாவில் இன்றைக்கு நீங்கள் பார்த்த உங்களுக்கு பிரியமான உங்களுடைய அபிமான நடிகர்கள் அதில் இருப்பாங்க. அப்படித்தான் ஒரு திரைப்படம் சீக்கிரமாக அரங்கேறது. அது ஒரு விஷயம். ரெண்டாவது, இதுல சினிமான்னு நீங்க எடுத்துக்க போனா ஆரம்ப காலத்துல எனக்கு ஒரு மிகுந்த இன்றைக்கும் ஒரு ஆனந்தத்தை கொடுக்குற ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் அவர்கள். ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு முதலாக நான் அதாவது ரோஜா கரெக்டாக பார்த்தீங்கன்னா, அது நான் இப்போ இந்த விஷயத்த சொல்லிடுறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்கேன். ஏன்னா சினிமாவில் சான்ஸ் எல்லாம் கிடைக்கல அப்படின்ட்டு வெக்ஸ் ஆகி கோயம்புத்தூரில் ராஜவீரில் எங்கள் சித்தப்பா வீடு, அங்கே போய் நாங்கள் இருக்கும்போது அங்கே என் கூட பழகியவர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னாங்க. நாங்கள் போகிறதுக்குள்ளே அந்த ரோஜான்னு ஒரு படம் வந்திருக்கு, போய் பார்க்க போவோம் அப்படின்னு. சரின்னு நானும் போனேன். அப்படி போகும்போது அந்த படத்துடைய டைட்டில்லாம் போயிடுச்சு. கேஜி தேட்டரில் போட்டுருந்தாங்க. ரைட்டு, கேஜி தேட்டரில் அந்த படம் போகுது. அப்போ போய் உட்காந்து படம் பார்க்கலாம். நாங்கள் போகும்போது அந்த டைட்டில் போயிடுச்சு. அந்த அந்த இதோட முடிஞ்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உள்ளே உட்காந்து ஒரு 2 நிமிடங்களை பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரே சத்தமாக இருக்கு. என்னால் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே உட்கார முடியல.
நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன், என்ன இளையராஜா அப்படிலாம் மியூசிக் போட்டிருக்காரு, நம்மளால உட்கார் தலை உண்மையிலே வலிச்சிச்சு, தலை வலிக்குது டம்மு டம்முன்னு ஏன்னா ஒரு நிலையில இருந்து மாற்றி நான் அனுபவிச்சது அப்படியே சொல்கிறேன். என்ன எப்படியெல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்ட்டே போயிட்டுருக்கேன். இந்த வெள்ளை படைக்கூடியது ஒரு சாங், அங்கே நான் செத்துட்டேன். அதாவது நான் நேரடியாக சந்திக்கும் பொழுதும் அதுதான் சொன்னேன், அந்த பாடல் என்னை ஒரு வழி ஆக்கி அந்த டீல் அசந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து வந்தாச்சு. மறுநாள் காலையில் பார்த்தா தினத்தந்தி பத்திரிகையில் நான் பார்க்குறேன், 19 வயது இளைஞரின் சாதனை போட்டு ஏஆர் படத்தை போட்டு இந்த படம் வந்து இது புதிய இளைஞருடைய இசையை புதிய இளைஞர் ஏஆர். நான் பார்த்து அதை விட பெரிய அதிர்ச்சி எனக்கு. படத்தில் பாட்டு கேட்டபோது இருந்த அதிர்ச்சியை விட இந்த என்னடா 19 வயசுல இப்படி ஒரு மியூசிக் பண்ணிட்டாரா, இப்படி ஒரு பையனா அப்படின்னு சொல்லி அசந்து போயிட்டு அப்போவே கவிதை எழுத ஆரம்பிச்சிட்டேன். அவரை பாராட்டி எழுதிட்டு அன்றைய சிச்சுவேஷனில் எழுதிட்டேன், ஆசையெல்லாம் எழுதிட்டேன். எழுதி முடிச்சுட்டு இந்த ஏஆர் ரஹ்மான்ங்கிற அந்த பேரை மட்டும் வச்சுட்டு யாராவது நமக்கு வந்து அதை பாராட்டியே தீரணும் எழுதிட்டேன். எழுதி முடிச்சுட்டு இந்த பசங்களாம் வந்தாங்க, படித்து பார்த்து ஆக நல்லா இருக்க, நீங்கள் ஏஆர் ரஹ்மான்டே நேரடியாக போனீங்கன்னா அதுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு படம் வந்திருக்காரு, நீங்கள் அது சின்ன வயசு விடுறாரு, நீங்கள் போகலாமா என்ன அப்படின்ட்டு அந்த ராஜாவில் இருந்த ஒரு 4-5 பசங்கள்லாம் சேர்ந்து நீங்கள் சென்னைக்கு மீண்டும் போங்க, அவரை பாருங்க அப்படின்ட்டாங்க. அதில் ஒரு பையன் என்ன பண்ணால் இப்படியே போகணும்னா இதே கவிதையை நீங்கள் சீல்டு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னா. அப்போ தான் அதை சீல்டு ஆக்கணும், அதெல்லாம் பெரும் கதை. அதை சீல்டு ஆக்க காசு இல்லாதவங்க வேறு மாதிரி ஒரு சில பேர்ட்ட வாங்கி அப்படின்னா பண்ணிக்கிட்டு 2000 ரூபா பணத்தோட அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். இப்போ சாமியார் மண்டலத்துக்கு இப்போ ஏதோ ஒரு சின்ன வீடு, அங்கே தான் ஏஆர் ரஹ்மான் இருந்தார். அவங்க அம்மா இருந்தாங்க. அப்போ அதிகாலை நேரத்தில் நான் போகிறேன். சாதாரண மாமன் இருந்தார். ஒரு அழத்தியாக ஒருத்தர் இருந்தார், ரொம்ப ஹைட்டாக. அவருக்கு ஒரு அன்றைய காலகட்டங்களில் ஒரு 25 வயசுக்குள்ள தான் இருக்கும். ஒரு தாடி வச்சுட்டு ஹைட்டாக ஒருத்தர் இருந்தார். அவர் தான் முதல்ல யார் என்ன வேணும்னு கேட்டார். சொன்னேன், நான் அப்படி ஒரு சின்ன பொய்யை சொன்னேன், நான் வந்து திருச்சி கவிஞருடைய பேரவையிலேருந்து வர்றேன், நான் கவிஞர், தம்பியை வாழ்த்துட்டு போகணும் அப்படின்னு சொன்னேன். அப்படி இவருக்கு நேராக அவருக்கு ஒன்றும் புரியல, வாழ்த்துக்கிறதுக்கு நான் போயிட்டு அவர்கிட்ட சொன்னால் அவரே நேராக வந்தார். உண்மையிலே சொல்கிறேன், நான் முதல் அவரை பார்த்தது ஸ்கூல் போகிற பையன் மாதிரி தான் வந்தார். அவர் பார்த்தோன்னே அசந்து போயிட்டேன். ரொம்ப ஷார்ட்டாக இருந்தார், இல்லை இந்த அளவுக்கு உடம்புலாம் இல்லை. அப்போ நான் பார்க்கும்போது வந்தார். வந்தோடனே நான் உங்களுக்கு வாழ்த்து பாட போகிறேன் அப்படின்னேன். அவர் அசந்து இல்லை தானே, நான் என்ன சாதிச்சிட்டேன், இப்போ தான் 3 மாதம் படம் போயிட்டுருக்கு, நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னாரு. நான் வாழ்த்து பார்ப்பேன். அப்போ நீங்களும் உட்கார்ந்து இப்போ சொல்லுங்கள், நான் உட்காருங்க முதல்னாரு. வாழ்த்துப்பா படம் வந்திருக்கேன், நீங்கள் உட்காருங்க, உங்களை உட்கார வச்சு நான் வாழ்த்துப்பா பாடினா அவங்க அம்மா வந்து நிற்கிறாங்க. அப்போ நான் உடனே சொன்னேன், அதில் வந்து எழுதியிருப்பேன், என் அபிமானத்துக்குரிய நீன்னு எழுதியிருப்பேன். அவளை உட்கார மறுத்துட்டார். நான் நின்றுக்கிறேன், கடைசி வரைக்கும் உட்கார விடுவார். எனக்கு ரொம்ப அந்த பணிவு இன்றைக்கு வரைக்கும் ஞாபகத்தில் இருக்கு. அப்புறம் நான் நின்று பாடிட்டு இருக்கேன், என் அபிமானத்துக்குரிய நீ, சுரங்களை சுவாசப்பையில் சுமப்பவன் நீ, இசை மூச்சு விட்டு வீடுகளில் இனிப்பவன் நீ, முதலிலேயே ரோஜா தந்து எல்லோரையுமே தன் காதலாக்கி கொண்டவன் நீ, தாவணி அணி முன்பே தாயானவன் நீ அண்ணே அப்படின்னாரு. ஆமையா 19 வயசுல உலகத்தையே திரும்பி வைக்கிற அளவுக்கு ஒரு இசையை போட்டு பாட்டு இருக்கீங்க. அப்புறம் என்னன்னு சொல்றது, 19 வயசு எங்களுக்குலாம் ஆச்சரியமா இருக்கு, அதனால தான் எழுதுனேன் அப்படின்னு. தாவணி அணி முன்பே தாயானவன் நீ, இதயங்கள் மட்டுமல்ல இமயங்களே வியக்கிறது, இதோ உனக்கு கிஸ் கொடுக்க கின்னஸ் காத்திருக்கிறது, நின்னிசைக்காரன் மனைவிராசிரியன் போட்டு அன்றைய தேதியை போட்டு அது சீல்டாவே கையில் கொடுத்தாச்சு. அந்த சீல்டுலேயே அது இருக்கு. என் படமும் இருக்கும், அவர் படமும். அந்த திருத்தந்தியில் வந்த படத்தை எடுத்து அதை போட்டு ஆக்கி அதெல்லாம் பண்ணி கொடுத்தோம். அப்படி கொடுத்துட்டோம். நான் வந்து கொடுத்துட்டேன். அதை வாங்கி அந்த பக்கத்தில் இருந்த உதவியாளர் சொல்லி முன்னால் வை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டார். இது அன்றைக்கு வந்து அவர் சொல்லிட்டு, அண்ணே முதல்ல உட்காருண்ணே அப்படின்னு சொல்லி உட்கார வச்சார். நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னாரு. அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தால் அண்ணே 1 நிமிஷம் போயிட்டு அவரே காஃபி கொடுத்து வந்தார். அப்போ காஃபி குடித்தோம். அப்போ அவர் சொன்ன வாசனம், புதிய மன்னர்னு ஒரு படம் ஒன்று பதிவாயிரத்துக்கு சொல்லும்போது ஒருத்தர் வர்றார், கண்ணாடி பெரிய கண்ணாடி போட்டுட்டு, ஒருத்தர் வெள்ளை கண்ணாடி போட்டு ஒரு பையன் வர்றார். அவர் ரொம்ப வறுமை கூட்டுக்கு அவர் பார்த்தா ஒரு இழைச்சி போய் ஒரு மாதிரியாக இருந்தார். இவர் தானே பழனி பாரதின்னு பேர். இவர் எழுத போகிறார் இந்த படத்தில். சரி நீங்கள் பின்னால் போங்க அப்படின்னு அவர் அனுப்பிச்சிட்டார். எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அவர் அனுப்பிச்சிட்டார். அண்ணே ஒரு சின்ன விஷயம், நீங்கள் விக்ரம்னு டைரக்டரு, அவங்க ஆஃபீஸ் போயிட்டு பார் மாட்டிங்கன்னா, இப்போ தான் நம்ம வளர்ந்து வந்துட்டு இருக்கோம், ஒரு பார் மாட்டிக்கு நீங்கள் பார்த்துட்டு மட்டும் காலைல வந்துருங்கண்ணே, நீங்கள் அந்த படத்தில் எழுதுறீங்க.
ஒரு சின்ன கூச்சம் என்னன்னா எனக்கு என்னிடம் அதான் சொன்னேன், திரும்ப இரவு சென்னையில் தங்கி நான் திரும்ப போகிற அளவுக்கு என்ன பணம் என்ன நான் இருந்திருப்பேன். ஆஃபீஸ் போயிட்டேன், சரின்னு விடைபெற்றுட்டு ஆஃபீஸ் போயிட்டேன். அங்கே போனால் அவருடைய உதவியாளர் என்ன பண்ணுறாங்க, தஞ்சாவூர் இங்கே போயிருக்காரு, அவர் வரதுக்கு 2 நாள் ஆகும்னு சொல்லிட்டாங்க. 2 நாள் வரைக்கும் சென்னையில் தங்குறது. நான் அப்படின்னா யாரையும் போய் கூச்சம், எனக்கு நான் காசுலாம் கேட்க மாட்டேன். இவர்கிட்டையும் சொல்ல எனக்கு வெக்கம். 2 நாள் வரைக்கும் தங்குற அளவுக்கு என்கிட்ட காசு பெருசாக இல்லை. அதனால் மீண்டும் கிளம்பி நான் வந்து கோவைக்கே போயிட்டேன். இது அன்றைக்கு நடந்த விஷயம். எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த நிலையில் அன்றைக்கு பார்த்த உண்மையிலே பெரிய ஆச்சரியம். அதாவது அப்பவே படம் பெரிய கிட்டு பரபரப்பாக இருக்குது. இருந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த புதிய மன்னர்கள்லாம் அவருக்கு புக் ஆகிட்டு இருக்கு. அந்த நிலையில் கூட அவர் என்னை கணிந்து உட்காரத்துக்கு அந்த கவிதையை கேட்டு வாங்கி வச்சுட்டு மிக பணிவாக அவரே காப்பி எடுத்து கொடுத்து சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லி அடம்பிடிச்சார். நான் தான் வேணான்ட்டு வந்தேன். அந்த அளவுக்கு இருந்த ஏறமான இன்றைக்கும் நிறைய இடங்கள் நம்ம பார்க்குறவங்களாம் சொல்கிறாங்க, இன்றைக்கும் அவர் அப்படி தான் இருக்கான்னு சொல்கிறாங்க. அதனால் இப்பவும் ஒரு முயற்சி எனக்கு என்னென்னா, இந்த படம் துவக்க விழாவுக்கு அவர் தான் இது. அதுக்கப்புறம் நான் அவரை சந்திக்கவே இல்லை. நான் ஒரு படம் பண்ணேன், அதுக்கப்புறம் பண்ணேன். அன்றைய காலகட்டத்தில் வெளிநாட்டில் இருக்கிறதாகவே தகவல் சொல்லிட்டாங்க. ஏன்னா அவருடைய சகோதரி எப்படி பார்த்தோம், அவங்க சரியாக பேசுகிறதே இல்லை. நான் விஷயத்த சொன்னோம், இல்லை இல்லைங்க அண்ணன் வெளிநாட்டில் இருக்கார், அங்கே இருக்காருன்னு சொல்லிடுவாங்க. அதனால் அவர் கடைசி வரைக்கும் என்னால் சந்திக்க முடியாதனால அந்த படத்தில் முடியல. இந்த படத்துக்காவது அவரை அழைக்கணும், பேசணுங்கிற நோக்கம் எனக்கு இருக்குது. கண்டிப்பாக என்னுடைய அதே மாதிரி ஒரு புத்தகம் வெளியீட்டு விழா ஒன்று இருக்குது. அது இப்போ வந்து இந்த அனுபவங்கள்லாம் திரட்டி இது வரைக்கும் நான் கவியரங்களில் பேசின விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. இதெல்லாம் நான் வந்து தொகுத்து ஒரு 100 கவிதைகள் அடங்கிய சூரிய வாசம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் என்னுடைய கவிதை புத்தகம் வந்து வெளியீட்டு விழா இப்போ வந்து ஒரு பெரிய அளவிலே சென்னையில் நடக்கிறதுக்கு தயாராகிட்டுருக்கு. அதில் வந்து தமிழ் அறிஞர்கள் என்ன நான் வந்து இதில் நிறைய சொல்ல விரும்பலை. இந்த சினிமா உலகத்தில் என்னோட பயணித்தவர்கள் இன்றைக்கு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்காங்க. இவர்களெல்லாம் கூட அதில் வந்து அணிந்துரை எழுதுவதற்கு தயாராக இருக்காங்க. அதெல்லாம் எழுதி அந்த புத்தகம் விரைவில் அந்த புத்தக துவக்க விழாவில் தான் இந்த புதிய திரைப்படம் துவங்குறதாகவும் இருக்கும். அதான் உண்மையான ஒரு விஷயம். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, கண்டிப்பாக தமிழனுடைய பெருமையை சொல்லும், பறைசாற்றும். அதே மாதிரி இந்த கலாச்சாரம், நம்முடைய தமிழ் கலாச்சாரத்துடைய மாண்புகளை எடுத்து சொல்லும். இன்றைக்கு இருக்கிற வேயா செயலோட இந்த படம் பயணிக்கும். உலகளாவே உலகத்தரத்துக்கு கொண்டு போகணுங்கிற நோக்கத்தோடு தான் இந்த படத்தை எடுக்கணுங்கிற நோக்கத்தோடு நம்ம இருக்கோம். அதான் உண்மையும் கூட. அந்த திரைப்பட பயணத்தில் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து எனக்கு அப்போ வந்து இந்த கட்டுரையாவில் தனியாக ரூம் எடுத்து என்னால் தங்க முடியாத அந்த காலங்களில் இளங்கோவன் ஒருத்தர் திருநெல்வேலிக்காரர் இப்பவும் இருக்கார். இப்போ அவர் நல்ல நிலையிலே இருக்கார், சென்னையில் தான் இருக்கார். சென்னையில் குடும்பவாசியாக இருக்கார். இப்போ அவர் சிவாஜியுடைய நெருங்கிய நண்பர். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த டைமில் சரிண்ணே என் ரூமில் தங்கிங்க அப்படின்னாரு. அவர் ரூமில் தங்கும்போது அவர் ஒரு காரணம் தான், நீ எம்ஜிஆர், நான் எம்ஜிஆருடைய தீவிரமான பெரியன்னு கூட சொல்கிறேன். அந்த அளவுக்கு ஆர்வம். ஏன்னு கேட்டால், நான் வந்து வாடித்தலங்களில் கவியரங்கம் போகும்போது நான் அப்படி சொல்லுவேன், சத்தியத்தாய் ஈன்றெடுத்த சாதை சரித்திரமே, சாவை சாகடித்த சரித்திர நாயகனே, கத்திக்கும் கருணையிலிருந்து உன் மீது என்று மணியாட்சி கைநிலைய மனந்திறந்து சொன்ன போதும், எம்ஆர் ராதாவின் துப்பாக்கி ஒரு தொண்டையோடு போட்டு தோல்விட்டு சென்ற போதும், அமெரிக்கா எல்லை வரை அடம்பிடித்து தொடர்ந்து வந்து அந்த எமன் கூட உள்ளிடத்தில் ஏமாந்து போன போதுன்னு ஆரம்பிக்கும் போது பாலியெல்லாம் இருங்க கட்டி தழுவிருக்காரு. அவர் தான் அடிக்கடி சொல்றாரு, நீ சீக்கிரம் புத்தகம் போடுன்னு சொன்னது அவர் தான். புத்தகம் நீ போட்டே ஆகணும். இந்த மாதிரி அதே மாதிரி இவர் என்ன பண்றாரு, இவ்வளவு தீவிரமான ரசிகரா எம்ஜிஆர் இருக்கீங்க, எங்க தலைவருக்கு நீங்க எழுதுனா உங்களுக்கு வந்து இந்த மாசம் வாடகையே வேண்டாம். என்னையா சொல்றாரு, ஏன் சிவாஜி ரசிகர், சிவாஜி மனசுல நீங்க எழுதுங்க, நீங்க எங்க நீங்க எங்காவது படத்தையும் பாக்குறீங்களா, ஏன்னா சிவாஜி படம் பார்ப்பாரு. அப்புறம் என்ன உங்களுக்கு அப்படின்னு சரி எழுதிட்டேன். எழுதிட்டு இதை வந்து சிவாஜிக்கு அப்போ 59வது பர்த்டே வந்து தேடாம்பேட்டை மைதானத்தில் பொன்னடியன் தலைவர் நடக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு கவிதைலாம் எழுதிட்டு போயாச்சு. பொன்னடியன் அலோவ் பண்ண மாட்டாருங்களா. அப்புறம் நான் ஒரு ஐடியா கொடுத்தேன், ஒரு 300 ரூபா செலவு பண்ணேன். சிவாஜி வீட்டுக்கே மறுநாள் காலையில் போயிடும் சொல்லி பாண்டி பஜாரில் போய் கதர் சட்டை கதர் வச்சுட்டுலாம் வாங்கி எனக்கு கொடுத்தாரு. அதெல்லாம் போட்டுட்டு காங்கிரஸ்கார மாதிரி போய் ஒரு ஆக்ஷன் கொடுத்து அங்கே எவ்வளோ வாட்ச்மேன்லாம் சரி பண்ணி மேலே போயிட்டோம். மேலே போயிட்டு சிவாஜி உட்காந்துருக்காரு, எம்என் ராஜா அவங்கெல்லாம் வந்திருக்காங்க அவரை பார்க்க. அப்போ தாய்க்கு கராட்டுங்கிற ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு சிவாஜி. அப்போ அந்த டைம்
உட்காந்துருக்காரு. என்ன நேற்று விழாதான் செய்யும் அப்படி உடனே போனோன்னா எங்களை கேட்டார், யார் என்னன்னு கேட்டார். அந்த விஷயத்த சொன்னேன். மன்றத்து பிள்ளையானாரு, எனக்கு விஷயம் தெரியல. அப்போ ஆமான்னு சொல்லிட்டேன். சரி என்ன விஷயம்னாரு. என்ன விஷயம் அப்படின்னாரு. அந்த கவிதையா நான் தூங்கிடுவேன் அப்படின்னாரு. பேசாமல் இருந்தோம். 2 லைன் படிக்க எந்த ஊர் அப்படின்னாரு. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அப்படின்னேன். ஒரு 2 லைன் படிங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே சரி அப்படின்னா ஒரு 2 லைன் படித்தேன். நடிப்பு சிற்பிக்கு நான் சுட்டு மழை அப்படி ஆரம்பிச்சோன்னு பார்த்தா படிங்க அப்படின்னாரு. படிங்க அதை சொல்லுவேன். சிவாஜி அப்படி உட்காந்துருக்காரு. நான் சொல்கிறேன். ராஜமுகம் என சொன்னால் ரசனை இல்லை என்பதனால், பேரழகு முகம் என சொன்னால் பெருமை இல்லை என்பதனால், புதுமையான உன் முகத்தை கலை பூக்கும் நிலம் என்பேன், கலை மகள் பிடிக்கும் குளம் என்பேன். வயது 60 தொட்டாலும் வசனம் 20 எட்டவில்லை, சைஸ் தொப்பையே போட்டாலும் நோக்கி திரட்சியே தட்டவில்லை. ஒன்ஸ் மோர் அப்படின்னாரு. அங்கிட்ட அந்த கமலா அம்மா அவங்க சம்சாரம் வாயை பதிச்சு அப்படி சொல்றேன். பொங்கி வரும் கங்கை விட உன் புன்னகைக்கு மயங்கிவிடும், உன் சிம்மக்குரல் கேட்டு விட்டால் சங்கு ஊதாமலை குழங்கிவிடும், மின்னொழியை மிஞ்சிவிடும், உன் மிடுக்கு பார்வைக்கு ஆண்மொழி மஞ்சிவிடும், கத்தனையும் கெஞ்சிவிடும், ராஜநடை நீ நடந்து லாவகமாய் தலை விழிந்து ரகசியமாய் நீ பார்த்தால் ராட்சசிக்கும் காதல் வருனேன். ஓ சுவோர் அப்படின்னாரு. எனக்கு மிகப்பெரிய ஆனந்தம். அப்போ எனக்கு என்ன நோக்கம்னா, சிவாஜி கம்பெனியில் அடுத்து நம்ம தான் பாட்டு எழுத போறோம்ட்டு கத்த ஆரம்பிச்சிட்டேன். கர்ண வீரர் காமராஜின் கடமைக்கு கண்ணானாய், உலகத் தலைவி இந்திராவின் உள்ள கனியானாய், என் பண்பு தலைவனுக்கு பாசமிகு தம்பியானாய் அப்படின்னேன். ஸ்டாப் அப்படின்னாரு. உங்க பண்பு தலைவர் அப்படின்னாரு. எம்ஜிஆர் சார் அப்படின்னாரு. அவர் படிக்க ஆரம்பிச்சோம். என் பண்பு தலைவனுக்கு பாசமிகு தம்பியானாய், நேசமிகு தேசியனாய், ஆளுமன்ற வாசியனாய், பத்மபூஷனாய், பத்மஸ்ரீயாய், பவனி வரும் உந்தனுக்கு ரசிகன் பாடு அரணீது, யமலோகம் சென்று விட்ட எத்தனையோ தியாகிகளை பூலோகம் அழைத்து வந்த புதுப்பெருமை உணைச்சாரும் கர்ணனையும் கட்ட பொம்மனையும் கீழனை திட்டரித்த ஈசனையும் கப்பலோட்டி தமிழனையும் கர்ஜித்த சிவாஜியும் சிவாஜியை எப்படி மறப்போம்னு இப்படி போயிட்டு இருந்த ஒரு 40 பக்கம் போவோம். மிகப்பெரிய பாராட்டினாரு. ரொம்ப வாழ்த்தினார். ஏன்னா இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, அந்த இமயங்கள்லாம் வாழ்த்தியவன் அடியேன் இப்படிலாம் வாழ்த்துப்பட்டோம். அந்த தமிழை வெளியே கொண்டாடுற நோக்கம் வேற ஒன்றும் இல்லை. ஆகவே அன்பர்களே, கண்டிப்பாக ஒன்றுபடுவோம், வென்று விடுவோம். அற்புதம், ஆனந்தம்.